Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students 6th standard maths term 2 chapter 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து exercise 3.1ல மீதி இருக்கிற sums பார்க்கலாம். எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து description boxல playlist வந்து கொடுக்கிறேன். கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 13th one Valavan bought 24x for 96 rupees. So 96 rupeesக்கு 24x வாங்குறாங்க. 4 of them were broken. So 4 முட்டை உடைஞ்சிருது. Next, and also he had a loss of 36 rupees on selling them. அது வந்து சேல் பண்ணும்போது 36 rupees வந்து அவங்களுக்கு லாஸ் வருது. What is the selling price of one egg? அப்போ ஒரு எக் வந்து எவ்வளவுக்கு சேல் பண்ணிருப்பாங்க அதுதான் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். 13th one solution. Cost of 24x is equal to rupees 96. Next, 4x were broken. So 4x were broken. Okay, were broken. B-R-O-K-E-N. So 4x were broken. அப்படின்னா 24 minus 4. Okay, so remaining x எவ்வளவு இருக்கும்? 4x were broken. So remaining x is equal to 24 minus 4 is equal to 20. Therefore, remaining x. Therefore, remaining R-E-M-A-I-N-I-N-G. So remaining x. Therefore, remaining x is equal to 20. Okay, இப்போ x எவ்வளவு இருக்கு? 20. Next, loss is rupees 36. Loss, L-O-S-S, loss is equal to 36. Loss வந்து 36 rupees சேல் பண்ணும்போது வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓகே, selling price of 20x. Selling price of 20x is equal to selling price எப்படி நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு ஃபார்முலா இருக்கு. சோ நீங்க செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20x என்னன்னு சொல்லி நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க. லாஸ் வந்திருக்கு. அப்போ லாஸ் ஃபார்முலா வச்சு நீங்க வந்து செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் பண்ணணும். நான் இங்கேயே போடுறேன். சோ செல்லிங் பிரைஸ் நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க. லாஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். லாஸ், LOSS, லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். கரெக்டா? Loss is equal to cost price minus selling price. So loss வந்து எவ்வளோ? 36 rupees. Next, cost price வந்து எவ்வளோ? Cost price 96. Okay. So cost price வந்து எவ்வளோ? 96 கொடுத்திருக்காங்க. So 96 minus selling price. Okay. சோ இப்ப இந்த செல்லிங் பிரைஸ் இந்த சைட் கொண்டு வரலாம். ஏன்னா இது வந்து மைனஸ்ல இருக்கு. சோ இந்த சைடு வரும்போது பிளஸ்ஸா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் 96, 36 இந்த சைடு வரும்போது மைனஸா சேஞ்ச் ஆகும். சோ 36 மைனஸ் 36 வரும். சோ 96 மைனஸ் 36, 6 minus 6 0, 9 minus 3 6. Okay, therefore selling price of 20x is equal to 60. Okay, cost of one egg is equal to cost of one egg is equal to 60 by 20x. Okay, so 0 0 cancel, 1 2 is 2, 3 2s are 6. Okay, is equal to 3 rupees. அவ்வளவுதான். So இது வந்து selling price of 20x. Okay, 20x. So 20x 60 rupees. Okay, 60 rupees na அப்போ 1 egg எவ்வளோ? 20 ஆல டிவைட் பண்ணணும். Okay, cost of 1 egg is equal to 60 divided by 20 is equal to rupees 3. புரியுதா? So இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். 14th one, Mangai bought a cell phone for rupees 12,585. So
இவ்ளோ ருபீஸ்க்கு செல்போன் வாங்குறாங்க. It fell down. கீழே விழுந்துருது. She spent rupees 500 on its repair. So repair பண்றதுக்கு 500 rupees spend பண்றாங்க. She sold it for rupees 7500. Next அது வித்துறாங்க 7500. Profit or loss. நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். Profit or loss ஆன்ட்டு. 14 to 1. So first cost price is equal to rupees 12,585. Okay, plus rupees 500. So இவ்ளோ rupeesக்கு செல்போன் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் 500 வந்து ரிப்பேருக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ ரெண்டுமே நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஸோ rupees எவ்வளோ வருது? இங்க நான் ஆட் பண்றேன் 12,585. நெக்ஸ்ட் 500. ஸோ ஆட் பண்ணுங்க. இது வந்து 5, இது வந்து 8, 0, 1 மேல 3, 1. 13,085. ஓகே, ஸோ என்ன வருது? rupees 13,085. நெக்ஸ்ட் செல்லிங் பிரைஸ். எவ்வளோக்கு சேல் பண்றாங்க? 7,500. இது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப நீங்க ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ காஸ்ட் பிரைஸ் 13,085க்கு வாங்குறாங்க. பட் சேல் பண்ணது 7,500. அப்போ இங்க பாருங்க, சிபி இஸ் கிரேட்டர் தென் எஸ்பி. ஸோ செல்லிங் பிரைஸை விட காஸ்ட் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ லாஸ், LOSS, loss is equal to CP minus SP. So is equal to 7,500. So cost price வந்து எவ்வளோ? 13,000. ஓகே, so first 13,000 எழுதிக்கலாம். காஸ்ட் பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், செல்லிங் பிரைஸ் எழுதக்கூடாது. So cost price is 13,085 minus 7,500. So subtract பண்ணுங்க. 13085. Next 0057. Okay, so subtract பண்ணுங்க பார்க்கலாம். 5, 8, 0ல 5 போகுமா? போகாது. So borrow பண்ணுங்க. இது வந்து 10, இது வந்து 2வா சேஞ்ச் ஆகும். ஓகே, so 10 minus 5, 5. So 2 வந்து நம்ம subtract பண்ண முடியாது, ஏன்னா ஸ்மாலர் நம்பர். So borrow பண்ணுங்க. இது வந்து 12, இது வந்து 0வா சேஞ்ச் ஆகும். So 12 minus 7, 5. Okay, so this is your answer. Is equal to, இங்க rupees எழுதிக்கலாம். So rupees என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க பார்க்கலாம். 5,585. So இதுதான் வந்து ஆன்சர். So loss. Okay, objective type questions. Discount is subtracted from dash to get SP. So mark priceல இருந்து நீங்க subtract பண்றீங்க. Okay, so mark price minus discount is equal to selling price. Overhead expense is always included in. So overhead expense na என்ன சொல்வீங்க? Cost price. Overhead expenses is always included in cost price. Okay, cost price da vandu overhead expenses. There is no profit or loss when so profit illa loss illana adu eppo cost price selling price same irundhuchna there is no profit or loss. Okay, discount is equal to marked price minus selling price. Okay, marked price minus selling price idellame formula. Okay students, நம்ம வந்து exercise 3.1 complete பண்ணிட்டா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் Abacus World Academy வந்து subscribe பண்ணிக்கோங்க. So thanks for watching this video. Thank you so much. Bye.